வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனலுங்க. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் சென்னையிலேருந்து மும்பை ட்ராவல் பண்ண ஃப்ளைட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ளைட்லேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். அண்ட் இந்த ட்ரிப்பில் எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் நாங்கள் பண்ணியிருப்போம். அது எல்லாமே லேட்டர் ஆன் வீடியோவில் வரும். கண்டிப்பாக அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சீக்ரெட்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன பிளேஸ்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. எஸ், மும்பையிலிருந்து நாங்கள் இப்போ மகாபலேஸ்வருக்கு ட்ரெயினில் தாங்க போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகிறது எல்டிடி COA எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் நாங்கள் எங்கே போர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வர நியர்பை ஸ்டேஷன் தாங்க எல்டிடி. அண்ட் இந்த ட்ரெயின் மதியம் 1:15க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4:30க்கு பூனே ரீச் ஆயிருங்க. ட்ரெயின் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 3rd ACக்கு 550 சார்ஜ் ஆகும். பூனேலேருந்து மகாபலேஸ்வருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. பட் நாங்கள் ரெண்டல் கார் தான் ஆஃப் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் பட்ட அவஸ்தையும் அப்கமிங் வீடியோவில் பாருங்கள். மகாபலேஸ்வரன்றது ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. அண்ட் அதுக்குன்னு நீங்கள் அதை கொடைக்கானலோ இல்லை ஊட்டி அளவுக்கோ நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. எனக்கு ட்ரெயினில் இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதாவது நீங்கள் எந்த சைடில் இருந்தாலும் உங்களால் டோரை புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். சரி, நீங்கள் அந்த சைடில் இருந்தாலும் உங்களால் புல் பண்ண முடியும், புஷ் பண்ணும். நீங்கள் இந்த சைடு வந்தாலும் உங்களால் புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு லக்கேஜோடு வரீங்க அப்படின்னா உங்களால் புல் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் புஷ் பண்ணிக்க முடியும், புஷ் பண்ண முடியாத இடத்துல புல் பண்ணிக்கலாம். மகாபலேஸ்வரில் நாங்கள் ட்ரெப்போ வின்டர் டவுன் வெண்ணா லேக் என்ற ஹோட்டலில் தாங்க 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் எடுத்துருந்த ரூம் டைப்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ரூமோட காஸ்ட் வந்து 3000 rupeesங்க ஒரு நாளைக்கு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ரூம் நல்லா ஸ்பேஷியஸ் தான் இருந்துச்சு, பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைங்க. அண்ட் சர்வீஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பெட்ஷீட்லாம் அழுக்காகவும் முடியாகவும் இருந்துச்சுங்க. அதை கூட அவங்க சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எங்களுக்கு ரூமை கொடுத்துட்டாங்க செக்இன்க்கு. ரூமில் வேறு அங்கங்கே பேட்சிங் ஒர்க்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வேறு அண்டர் கிரவுண்டில் ரூம் கொடுத்ததுனால எங்களுக்கு நெட்வொர்க்கும் சுத்தமாக இல்லைங்க. ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் ப்ரைம் லொக்கேஷனில் தாங்க இருக்குது. அண்ட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பட் புவர் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸுங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் பஃபட் தான் அவங்க சொன்னாங்க, பட் நான் ரொம்ப லிமிட்டட் ஃபுட்டு தான் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நாள் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டே ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. எனக்கு எங்கே இருக்கோன்னா மகாபலேஸ்வரத்தில் டே 2 காலையில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி காலையில் வரல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணினா அவங்க இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணால் அவங்க புரியவும் மாட்டேங்குது. நமக்கு ஹிந்தி தெரியாது. 2 பேரும் இந்த மொழி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படியும் சைகையில் செஞ்சு அவங்கள்ட்ட சுடு தண்ணி வரல, குடிக்கிறதுக்கு தண்ணி வரலன்னு சொல்லி காமிச்சாச்சு. அவங்களும் வந்து சார் 2 பக்கெட் ஊற்றுங்க, 3 பக்கெட் ஊற்றுங்க, தண்ணி திறந்து விட்டு தண்ணி ஊற்றுங்க வருன்றாங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் தண்ணி திறந்துதான் இருக்கு. இது வரைக்கும் சுடு தண்ணி வரல. 4 தடவை ஃபோன் பண்ணியாச்சு. இது ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்தா சுடு தண்ணி வரலன்னா எவ்வளவு பிரச்சனை பாருங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் இங்க நிலம். இப்ப அட்லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்கெட்டை தூக்கி நாங்க வெளியில வைக்கணுமா, அவங்க வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்களாம் சுடு தண்ணி. எப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகலையாம். ஸோ அதனால தண்ணி வரலான்றாங்க. இதே வந்து நேற்று நைட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு காலைல தான் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க போல. அதனால இப்ப பாருங்க, பக்கெட் வெளியில இருக்கும் பாருங்க. ஏன் பாத்தீங்களா, இங்க ஒரு பக்கெட் வெளில இருக்கா, ஒரு பக்கெட் வெளில இருக்கு. மற்ற ரூம்ல எனக்கு எந்திரிக்கவே இல்லை போல. எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அதை நாங்கள் வந்து இப்போ டைம் இல்லை, அதனால டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறோம். என்ன கத்தி சொல்லுவோம் இல்லை டீட்டெயிலாக. இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆகியே. பூரா புக்கா? பாய் ஹோட்டல், பாய் சொல்லாவியான். பாய் சொல்லு ஹோட்டல். எங்க அக்காக்கு பாய் சொல்லு.